சரி, மீதியானவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள்? அவர்களுடைய இன்னொரு ஆசீர்வாதம் என்ன? எரேமியா 31ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டோம்னா அதன் முதல் 14 வசனங்களும் மீதியான கூட்டத்திற்கு தேவன் கொடுக்கும் வாக்கு தத்தங்களை நாம் பார்க்கிறோம். மீதியானவர்கள் என்று சொல்லும் பொழுதே ஆண்டவர் எப்பவுமே சொல்றாரு. உபதியாவில் பார்த்தீங்கன்னா சொல்றாரு, சீயோன் பர்வதத்தில் தப்பி இருப்பார் உண்டு, அவர்கள் பரிசுத்தமாய் இருப்பார்கள், அவர்கள் தங்கள் சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். எப்படி பரிசுத்தமா இருப்பாங்க? நெருப்பு வழி ஆண்டவர் கொண்டு வந்து சுத்திகரித்து புடமிட்டு நல்ல பரிசுத்தமா நல்ல சுத்திகரிப்போடு கூட அவங்கள நிலை நிறுத்தும் போது அவங்களுக்குன்னு வச்சிருக்கிற சுதந்திரத்தை ஒருவனாலும் கை போட்டு தொட முடியாது. ஹல்லேலூயா. ஸோ இப்படி கடந்து வரும்பொழுது தேவன் அவர்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்னன்னா, இந்த மீதியானவர்கள் களி கூறுகின்ற கூட்டமாய் இருப்பார்கள். வாசிக்கலாம், எரேமியா 31:7. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், யாக்கோபி நிமித்தம் மகிழ்ச்சியாய் கெம்பீரித்து ஜாதிகளுடைய தலைவரி நிமித்தம் ஆர்ப்பரியுங்கள். சத்தத்தை கேட்க பண்ணி துதித்து, கர்த்தாவே இஸ்ரவேலில் மீதியான உமது ஜனத்தை ரட்சியும் என்று சொல்லுங்கள். ஓகே, யாக்கோபு மகிழ்ச்சியாய் கெம்பீரித்து ஜாதிகளுடைய தலைவர்களின் நிமித்தம் ஆர்ப்பரியுங்கள். ஹல்லேலூயா. Shout among the chief of the nations. உலகத்தின் மக்கள் எல்லாம் இன்னைக்கு எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறாங்க? எப்படிப்பட்ட நிலையில இருக்காங்க? நிறைய பேர் திட்டுறானுங்க, உங்களுக்கு என்னங்கயா கொண்டாட்டம்? ஊர் உலகத்தில் இருக்கிறவங்களாம் கஷ்டப்படுறான், ஊர் உலகத்தில் இருக்கிறவங்களாம் அழிஞ்சிட்டு இருக்கான், உனக்கு என்ன கொண்டாட்டம்னு சொல்லி யார் கொண்டாடினாலும் இன்னைக்கு உலகம் என்ன செய்யுது? கொஞ்சம் கோவப்படுது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, மீதியானவர்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சி உள்ள கொண்டாடுகிற மக்களாய்த்தான் இருப்பார்கள். சூழ்நிலையினால நாம் மாற போகிறது இல்லை. ஏன்? சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஏன் நம்பிக்கை உலகத்தின் மேலே இல்லை, சூழ்நிலையின் மேலே இல்லை. என் நம்பிக்கை என்னை அழைத்த தேவன் மேலே இருக்கு. என்னை அழைத்து தெரிந்தெடுத்தவர் மேலே என் நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை எவ்வளவு அதிகமாய் அவர் மேல் இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு களி கூறுதல் என்பது நமக்குள் இருக்கும். பயம் எங்கே இருக்கிறதோ அங்கே களி கூறுதல் இருக்காது. நம்பிக்கை எங்கே இருக்கிறதோ அங்கே அந்த நம்பிக்கையின் நிமித்தமாக உண்டாகும் களி கூறுதல் இருக்கும். விளங்குதா? உலகத்துல நம்பிக்கை இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பலமான உலகத்துல நீங்க நம்பியிருக்கீங்க, என்ன செய்வீங்க? சந்தோஷமா இருப்பீங்க. இன்னைக்கு போய் மினிஸ்டர்கிட்ட என் பெட்டிஷனை கொடுத்துட்டு வந்துட்டேன், மினிஸ்டர் வந்து எனக்காக செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. கடி கூறுறீங்களா இல்லையா? ஆனால் சில நேரத்தில் புஷ்ஷுன்னு போயிடுது, அந்த பெட்டிஷன் கொடுத்தது ஒன்றும் இல்லாமல் போயிடுது. ஏன்? மனுஷன் மேலே வச்ச நம்பிக்கை. இதே நீங்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறீங்க. போன வாரம் நான் சொன்னேன், என்ன சொன்னேன்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்கள். விட்டுட்டீங்கன்னா என்னாகும்? அவர் கையில் விட்டுட்டா, முதலமைச்சரே வாங்கின பெட்டிஷன்லாம் நிறைவேற்றிட்டாருன்னா நம்மளை சிருஷ்டித்த தேவன் நிறைவேற்றாமல் இருப்பாரா? அல்லேலூயா. நம்மளை உண்டாக்கினவர், தம்சாயலாக உண்டாக்கினவர் நம்முடைய பெட்டிஷனை நிறைவேற்றாமல் இருக்க மாட்டார். பாரத் எல்லாத்தையும் அவர் மேலே வச்சு விட்டுருங்க. விட்டுட்டு களி கூறுங்க. ஏன் களி கூறணும்? எனக்காக உதவி செய்கிறவர் ஒருவர் இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அவர் மேலே வச்சுட்டேன், நான் களி கூற போகிறேன். ஒரே ஒரு வசனம் வாசிங்க, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. ஓகே, இப்போ இந்த வசனத்தை வந்து நம்ம தேவனுடைய ஒரு இன்ட்ரடக்ஷனா நம்ம வாசித்துட்டு விட்டுறோம். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு கிரியை செய்ய வல்லவராகிய அவருக்கு அப்படின்னு தான் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் அதில் நானே ஒரு வார்த்தை இப்போ மிஸ் பண்ணி வாசித்தேன். என்ன தெரியுமா? நடுவில் இருக்கிற ஃப்ரேஸ், நமக்குள் கிரியை செய்கிற வல்லமையின் படியே. சொல்லுங்க, நமக்குள் கிரியை செய்கிற வல்லமையின் படியே. உங்களுக்குள்ள என்ன வல்லமை கிரியை செய்து? கேள்வி இதுதான். புரியுதா? நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்.
ஆனால் என்ன செய்வார், எப்படி செய்வார்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்குள்ளே என்ன வல்லமை கிரியை செய்கிறதோ அந்த வல்லமையின்படி தான் அவர் செய்வார். ஹல்லேலூயா. விளங்கிச்சா உங்களுக்கு? அப்போ நீங்க சோர்ந்து போய் ஐயோ ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா தெரியாதே, ஆண்டவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா தெரியாதே அப்படின்னீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன வல்லமை இருக்கு? சந்தேகத்தின் வல்லமை உங்களுக்குள் இருக்கிறது. சந்தேகத்தின் வல்லமையினால நீங்க சாதிக்க போறது இல்லை. The more you doubt, the more you are going to lose. ஆனா நான் சொல்றேன், என்ன நடந்தாலும் நடக்காட்டியும் பரவாயில்ல, என் கண்டிஷன் என் சிச்சுவேஷன் மைனஸ்லேயே போனாலும் பரவாயில்ல, மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழ வைக்க வல்லமையுள்ள தேவன் எனக்குள் இருக்கிறார். ஆனால் மரித்ததையும் உயிர்ப்பிக்க அவரால் கூடும். அல்லேலூயா. இப்போ நான் என்னத்தை விசுவாசிக்கிறேன்? எனக்குள் இருக்கிற கிரியை செய்கிற வல்லமை என்னது? கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள்ள கிரியை செய்து. இப்போ சொல்லுங்க, என் உயிர்த்தெழுதலின் வல்லமை வெறும் சரீரத்துக்கு மட்டும் இல்லைங்க, உங்க சூழ்நிலைக்கும் தான். சூழ்நிலை மோசமா போயிருச்சு, irretrievable situation, இதுல இருந்து திரும்பி வரவே முடியாது, முடிஞ்சு போச்சு எல்லாம், இனிமேல என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம், முடிஞ்சு போச்சு சிச்சுவேஷன் சொன்னா கூட அதிலிருந்தும் கர்த்தர் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப நீங்க என்ன வல்லமையின் படி வாழ்கிறீர்களோ அந்த வல்லமை உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்யும். புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சது? ஓகேயா? நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க மனதில் உள்ளான மனுஷன்ல மாற்றம் வேணும். ஏன்னா நம்ம அநேக நேரத்தில் நம்ம சுயபலத்தின் வல்லமையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை என்னால என்ன செய்ய முடியும், என்னால என்ன சாதிக்க முடியுன்றதை வச்சு தான் நம்ம வாழ்க்கை வாழ்றோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் பலத்தை தூக்கி போடு, உன் சுயத்தை தூக்கி போடு, என்னுடைய வல்லமை உனக்குள் கிரியை செய்ய அனுமதி. அப்ப என்ன நடக்கும்? ஒன்று, அவர் மேல பூரண நம்பிக்கை இருக்கும். ரெண்டாவது, பூரண களி கூறுதல் இருக்கும். எப்போ பார்த்தாலும் சந்தோஷம், எந்த சூழ்நிலை வந்தாலும் கவலை இல்லை, எந்த சூழ்நிலை வந்தாலும் பயம் இல்லை. அதாவது பயமே வராது, கவலையே வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா காக்கா உங்க தலைமையில பறந்து போறதை நீங்க தடுக்க முடியாது இல்லையா? பயத்தின் எண்ணங்களும் கவலையின் எண்ணங்களும் உங்கள் தலைமேல் பறந்து போவதை உங்களால் தடுக்க முடியுமா? முடியாது. ஆனா அது உங்க தலையில இறங்கி கூடு கட்டுறதை நீங்க நிறுத்த முடியுமா? முடியாதா? முடியும். அல்லேலூயா. புரிஞ்சுச்சா? எண்ணம் வரும், வரும்போது என்ன சொல்லணும்? நான் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிவேன், அவர் கையில ஒப்புவித்ததை கடைசி பரியந்தமும் அவர் காக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நாம் பயப்பட போறதும் இல்லை, கவலைப்பட போறதும் இல்லை. பிசாசே, நான் களி கூற போகிறேன். அல்லேலூயா. களி கூறுதல் உள்ள துதியும் களி கூறுதல் உள்ள ஆராதனையும் ஆண்டவருக்கு ஏற எடுத்து பாருங்க. எந்த சூழ்நிலையிலையும் மகிழ்ச்சியோடு கூட அவர்கிட்ட இருங்க, உங்க வாழ்க்கையில எல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. ஒன்றும் குறைபடாது. ஏன்? அவர் தாங்குகிறவர், ஏந்துகிறவர், சுமக்கிறவர் மட்டுமல்ல, தம்முடைய மீதியான கூட்டத்தை எப்பொழுதும் மகிழ்ச்சி கொள்ள வைக்கிற தேவனாயிருக்கிறார். He causes us to rejoice, people of rejoicing. நம்மளை சந்தோஷத்தினாலே நிறைக்கிறவராக இருக்கிறார். வாசிங்க எரேமியா 31:4. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேள வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். அல்லேலூயா. இஸ்ரவேல் என்னும் கன்னிகை எப்படி இருந்தது தெரியுமா? பட்டணத்தெல்லாத்தையும் இடிச்சு போட்டுட்டாங்க, பட்டணத்தின் அலங்கங்கள் எல்லாம் அக்கியினாலே சுட்டெரிக்கப்பட்டது. ஆனா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், உன்னை கட்டி எழுப்புவேன் ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ரொம்ப அழகா ஃபிசிக்கலாக கட்டி எழுப்பப்பட்டிருக்குது. இன்ஃபேக்ட் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அந்த இஸ்ரவேலினுடைய ஜஸ்ட் வீடியோஸ் மட்டும் போட்டு பார்த்தீங்கனாலே அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்கும், பார்க்குறதுக்கு அப்படியே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். வனாந்திரம் கூட அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்குது அந்த தேசம். ஆண்டவர் சொன்னது சரீர பிரகாரமாக நிறைவேறிச்சா இல்லையா? நிறைவேறிச்சா இல்லையா? நீங்கள் பார்க்கலன்னா தயவுசெய்து போய் பாருங்கள். இஸ்ரவேல் ரிலாக்ஸிங் வாக்கர்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, அதில் போய் பாருங்கள். அவன் வேலையே ஃபுல்லாக இஸ்ரவேலை சுற்றி நடந்து 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 பேசவே பேச மாட்டான், வெறும் அப்படியே கேமராவை பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பான்.
நீங்கள் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வாங்க ஆன்லைனில். இஸ்ரவேல அவ்வளோ அழகான தேசம். அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டிருந்ததை எந்த தேசத்துல மக்களே இல்லாம போச்சோ, இஸ்ரவேல் ஜனங்கள் பூமி எங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். சுமார் 70 ஆண்டுகளுக்கு முன்பதாக இஸ்ரவேல் ஒரு தேசமாவே இல்லை, இந்த மேப்லே கிடையாது. 1914 தான் they came back into existence. புரியுதா உங்களுக்கு? 1915 அவங்களுடைய வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் நடந்ததுன்னு நினைக்கிறேன். பட் 1914 the process started. அந்த ப்ராசஸ் திரும்ப ஆரம்பிச்சது. யூஎன்ல பேச ஆரம்பிச்சாங்க. அந்த பிரிட்டிஷ் மக்கள் வந்து அவங்களுடைய மீண்டும் சீரமைக்கப்பட்ட அந்த தேசம் உருவாகிறதற்கு எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொன்னது நிறைவேறிச்சா இல்லையா? எத்தனையோ நூற்றாண்டுகளாக அவங்க இல்லவே இல்லை அங்கே. ஆனால் ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றினாரா இல்லையா? அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. சரீர பிரகாரமாய் தன் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவார். ஆனால் அதை பார்க்கிற நம்ம என்ன அறிஞ்சுக்கணும்? ஆவிக்குரிய பிரகாரமாய் நிச்சயமாய் இன்னமும் அதிகமாய் ஆண்டவர் நிறைவேற்றுவார். இதை அறிந்து கொண்டோம் என்றால் நமக்குள்ள இருக்க வேண்டியது என்னது? களி கூறுதல். ஏன்? நாங்கள் எவ்வளோ மோசமாக போயிருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சொல்கிறாரு, மீண்டும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேள வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களுடைய களிப்புள்ள கூட்டத்தோடும் நீ புறப்படுவாய். மீதியான கூட்டத்துக்கு எப்போவுமே களி கூறுதல் தான், துக்கம் இல்லை. எப்போ பார்த்தாலும் ஆட்டம் பாட்டம் சந்தோஷமாக இவங்களுக்கு அப்படின்னு தான் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க. எங்களுக்கு ஒரு காலத்தில் பிராண்ட் குத்தி வச்சுருந்தாங்க, இவங்க எங்கே போனாலும் ஆட்டம் பாட்டம் தான்ட்டு. ஏன்னா ட்ரிச்சியில் ஆல் நைட் வர்ஷிப் நடத்தினாங்க 2003 நினைக்கிறேன், 2003 5 நடத்துனாங்க. எல்லாரும் ரொம்ப பக்தியாக ஆராதிச்சாங்க. நாங்கள் போனோம், கொடியை எடுத்துகிட்டு போனோம், கொடிகள் ஏந்தி நாங்கள் ஆராதனை செஞ்சோம். ஒரே சந்தோஷமான ஆராதனை. அப்போ எங்களுக்கு முத்திரை குத்திட்டாங்க, இது எங்கே போனாலும் ஆட்டம் பாட்டம் தான், வேறு வழி இல்லை, நாங்கள் கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. எங்களால் கழிப்பாக இருக்கிறத தவிர வேறு எதுவும் தெரியாது. கர்த்தரை ஆராதிச்சா துக்கமுகத்தோடு ஆராதிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நாங்கள் அவரை ஆராதிப்போம், அவ்வளோதான். அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா 2003 எனக்கு வர்ஷிப்பு கொடுத்தப்போ கூட ஆண்ட்ரூ பிறந்து 8 மாதம் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்போது சொல்லி தான் போனேன் நான், எனக்கு சீக்கிரம் கொடுத்துருங்க, 10 மணிக்குள்ளே கொடுத்துருங்க, ஏன்னா நான் திரும்ப போய் அவன் நைட்டில் எந்திரிப்பான் ஒரு தடவை, நான் இருக்கணும் வீட்டில்ன்னு சொல்லிட்டு போகிறேன். எனக்கு 12 மணிக்கு போட்டாங்க அந்த டைம் ஆஃப் வர்ஷிப். எல்லாரும் அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துருக்க டைம். நாங்கள் போனோம், போய் வர்ஷிப்பை நடத்த ஆரம்பித்தோம். அங்கே கூட்டம் பெருசாக எராப்டாச்சு. அதுக்கப்புறம் பாஸ்டர் கிடியன் ஜேக்கப் கூட கூப்பிட்டு சொன்னார், நான் இல்லை ஆனால் நான் கேள்விப்பட்டேன், ஆராதனை ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு கூட்டத்தில் கூப்பிட்டு ஆராதிக்க வச்சார். அப்போ எங்களுக்கு வயசெல்லாம் ரொம்ப கம்மி. அதனால் தேவனுடைய களி கூறுதல் எங்கே இருந்தாலும் we are always people who will make a difference. Hallelujah. வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறவர்களா நம்ம இருப்போம். எப்போ பார்த்தாலும் அழுகை, எப்போ பார்த்தாலும் கண்ணீர், எப்போ பார்த்தாலும் துக்கம், என்னத்தை சாதிக்கிறோம்? நீங்கள் துக்கமாக இருக்கிறதுனால ஒன்றத்தையும் சாதிக்க போகிறதில்ல. பிசாசை ரொம்ப சந்தோஷமாக இன்னும் உங்களை துக்கத்திலேயே உழண்டு கடக்க வைப்பான். ஏன்? துக்கத்தில் இருக்கிறவன் தேவன் வச்சிருக்கிறத சுதந்திரிக்க முடியாது. ஆனால் தன் துக்கத்தை மறந்து எழும்புகிறவன் சகலவற்றையும் பெற்றுக்கொள்வான். நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, அன்னாளை குறித்து நான் சொல்லியிருக்கேன். போய் அழுகிறாள், தேவனுடைய சமூகத்தில் அழுகிறாள். அதாவது அவள் குடிச்சிருக்கிறான்ற மிஸ்டேக் பண்ணுற அளவுக்கு ஒருத்தர் வந்து யோசித்தாருன்னா யோசித்து பாருங்க எவ்வளோ அழுதுருப்பான்ட்டு. அதாவது இவளுக்கு சுயநினைவே இல்லை. பெனாத்ரா தேவனுடைய ஆலயத்தில் வந்துட்டு நினச்சி ஏலி நினச்சாரு, ஆனால் அவள் உள்ளத்தின் துக்கத்தை அங்கே ஊற்றி கொண்டு இருக்கிறாள். அவர் கூப்பிட்டு சொல்கிறாரு, கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டார், எழுந்தா. அங்கேருந்து போகும்போது அதற்கப்புறம் அவள் துக்க முகமாக இருக்கவில்லை என்று வேதம் சொல்கிறது. தட் இஸ் ட்ரஸ்ட் இன் காட். ஹல்லேலூயா. தட் இஸ் ட்ரஸ்ட் இன் காட். எழுந்து போய் அதற்கப்புறம் துக்க முகமாக இருக்கவே இல்லையா. கண்ணீரை தொடச்சிட்டு ஆண்டவர் பார்த்து கொள்வார், கொடுத்துட்டேன் அவர் கையில். ஆஃப்டர் ஆல் ஒரு ஏலி தாத்தா தான் சொன்னார், ஆனாலும் அவன் நம்பினான். இன்னைக்கு நமக்குள்ள பரிசுத்தாவியானவர், the spirit of God is there to give us witness to what the word of God says. இன்னும் எவ்வளவு நமக்குள்ள களி கூறுதல் இருக்கணும். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, அழ வேண்டான்னு சொல்லலை,
கவலைப்படாதீங்கன்னு சொல்லலை, ஆனால் அதுலேயே அமிழ்ந்து போயிடாதீங்க. வந்தா உங்கள் தலையை தாண்டி தாண்டி போகட்டும். 2 நிமிஷம் அழுகிறீங்களா, 2 நிமிஷம் அழுங்க, ஆனால் 3ஆவது நிமிஷம் எழுந்து நிற்கணும். நின்று கர்த்தருக்குள் களி கூறணும். சியோன் குமாரத்தியே, சியோன் குமாரத்தியே, சியோன் குமாரத்திகளே, கம்பீரித்து பாடுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார், அவர் ரட்சிப்பார், அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. நம்மை ரட்சிக்கிற வல்லமை உள்ளவர் இருக்கும்போது களி கூறுதல் நம்முடைய கூடாரத்துக்குள்ள இருக்கணும். நீதிமானின் கூடாரத்துக்குள் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கணும். எப்பவுமே கம்பீர சத்தம் இருக்கணும், அழுகுறல் அல்ல, கம்பீர சத்தம். என்ன நடந்தாலும் என் தேவன் பார்த்து கொள்வார். நெகட்டிவ்லே மைனஸ்லேயே போனாலும் பரவாயில்ல, மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கும் மேலே தூக்கிட்டு போவார் ஆண்டவர். கவலைப்படாதீங்க. மலை உச்சியில் தூக்கிட்டு போய் நிறுத்துறது 1 நிமிஷம் வேலை, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்பிக்கையாயிருங்கள், களி கூறுங்கள், ஏனென்றால் யூ ஹவ் பின் சோசன். வேதத்தில் எப்பவுமே அந்த டேம்பரின்ஸ், மேளவாத்தியம் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஆங்கிலத்தில் டேப்ரெட்ஸ் ஆர் டேம்பரின்ஸ். எங்கே பார்த்தீங்கன்னாலும் அந்த டேம்பரின் வந்து நல்ல ஜாய்ஃபுல் வர்ஷிப் தான். மிரியாம் ஆராதிக்கிறா. எங்கே ஆராதிக்கிறா? அந்த செங்கடலை அவங்க கடந்து வந்துட்டாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வந்துட்டாங்க. எந்த செங்கடல் வழியாய் இஸ்ரவேலர்கள் பத்திரமாய் வந்தார்களோ அதே செங்கடல் அவர்களுடைய சத்துருக்களை விழுங்கி போட்டது. இப்போ அவ என்ன செய்கிறா? கையில் மேளவாத்தியத்தை எடுத்துட்டு, டேம்பரின் எடுத்து எல்லா பெண்களோடும் சேர்ந்து நடனம் ஆடி கர்த்தரை கொண்டாடுகிறாள். போறது வனாந்திரத்துக்குள்ள, போறது எங்க போறாங்க? வனாந்திர வழியா நடந்து போறாங்க. ஆனா என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? சிவந்த சமுத்திரத்தை தாண்டின உடனே களி கூறுதல். அல்லேலூயா. அந்த களி கூறுதல் தான் வனாந்திரத்தில் அற்புதங்களுக்கு காரணம் என்று நான் சொல்வேன். புரியுதா? சிவந்த சமுத்திரத்தை கடந்த உடனே அப்பாடா ஆண்டவரே தப்பிச்சிட்டீங்க, தேங்க்யூ, ஓகே ஓகே நாங்கள் போகிறோம், பத்திரமா பார்த்து போகிறோன்னு போகலை. கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் குதிரை வீரனையும் தண்ணீர்ல சமுத்திரத்துல அமிழ்த்தி போட்டார் என்று சொல்லி அவங்க உற்சாகமா பாடினாங்க. சும்மா தேங்க்யூ சொல்லிட்டு போல, என்ன செய்தார் என்பதை எடுத்து பிரஸ்தாபப்படுத்தி சத்தமா ஆர்ப்பரித்து அங்க நடனமாடி அவர்கள் கொண்டாடினார்கள். அதனாலதான் வனாந்திரத்துல எங்க போனாலும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. கற்பாறையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டது. தேள்களும் கொடிய சர்ப்பங்களும் வந்தா அங்கேயும் ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரு. கர்த்தர் பத்திரமா நடத்தி கொண்டு போனார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம்ம என்னைக்கு மகிழ்ச்சி உள்ள களிப்புள்ள துதிகளை ஏறெடுக்கும் கூட்டமாக இருக்கிறோமோ அன்றைக்கு we are true to the purposes that God has called us for. ஏசாயா 43:18 என்ன சொல்லுகிறது? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள். துதி என்றால் என்ன? ஐயோ ஆண்டவரே நன்றி அப்பா, எங்களை காத்து கொண்டீங்க அப்பா, நன்றி ஆண்டவரே, ஏதோ தப்பி தவறி வந்துட்டேன் இன்னைக்கு ஆலயத்துக்கு. இதுதானா துதி? கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சந்தோஷமா மகிழ்ச்சியோட. we don't worship a dead God, we worship a living God. நாம் ஜீவன் உள்ள தேவனை ஆராதிக்கிறோம். எவ்வளவு களிப்புள்ள துதி நம்முடைய வாயிலிருந்து புறப்படணும். யோசித்து பாருங்க, சுத்தி பாருங்க. ஜீவன் இல்லாததற்கு எவ்வளவு ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமும் நடக்கிறது. இன்னைக்கு ஜீவன் உள்ளதற்கு எவ்வளவு அதிகமாய் நாம் கொண்டாட வேண்டும். அல்லேலூயா. யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறது களிப்புள்ள கூட்டமாய் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எந்த தண்ணீர் எகிப்தியனை அழித்து போட்டதோ அதே தண்ணீரின் வழியாய் கர்த்தர் தம் ஜனங்களை களிப்போடு கொண்டு வந்து சேர்த்தார். எந்த அக்கினி சுமந்து சென்றவர்களை அழித்து போட்டதோ அதே அக்கினியில ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ விடுதலை உள்ளவர்களாய் நடமாடினார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு எந்த சத்ரு உங்களை அழிக்கும்படியாகவும் நெருக்கும்படியாகவும் வருகிறானோ அவன் அழிந்து போவான், நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள். அல்லேலூயா. ஏன்? தேவன் உங்களை அழைத்திருக்கிறபடினால். வாசிக்கலாம்.
எரேமியா 31, 12, 13 வசனங்கள். Jeremiah chapter 31 verses 12 and 13. அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஓகே, அவர்கள் துக்கத்தை கடந்து வந்திருக்கிறார்கள், துக்கம் இல்லாமல் வரவில்லை இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? 13ஆம் வசனத்தை மட்டும் எடுத்துக்குவோம். 13ஆம் வசனத்துல சொல்றாரு, நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி. நெருப்பு ரெண்டு காரியத்தை செய்யும். ஐதர் இட் வில் மேக் யூ பிட்டர் ஆர் இட் வில் மேக் யூ பெட்டர். உங்க சோதனை உங்களை ஒன்று பிட்டர் ஆக்கும், இல்லைன்னா பெட்டர் ஆக்கும். புரியுதா? ஒன்று, இந்த சோதனையை கடந்து வந்த உடனே சோதனைக்குள்ள அனுமதிச்ச கர்த்தர் மேல கசப்பு வரும். இல்லைனா நீங்க அனுமதித்த கர்த்தருடைய கரத்தை கண்டு நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க. அல்லேலூயா. நீங்க பெட்டர் பிளேஸ்ல இருப்பீங்க. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னாங்க, எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவர், தப்புவியாமல் போனாலும் நாங்க we are ready to go into the fire. இப்போ அவங்க they were ready for life and for death இல்லையா? ஜீவனுக்கும் ஆயத்தமா இருந்தார்கள், மரணம் வந்தாலும் பரவாயில்லன்னு தான் ஆயத்தமா இருந்தாங்க. இப்போ அந்த அக்கினிக்குள்ள போறாங்க. அக்கினிக்குள்ள போன உடனே there was a choice. என்ன ஆண்டவரே, இவ்வளவு தூரம் நாங்க உம்மை சேவித்தோம், இவ்வளவு தூரம் நாங்க உம்மை நேசித்தோம், உமக்காக வைராக்கியமா நின்றோம், எங்களை தப்பு வைக்கலையே, அக்கினியில தூக்கி போட்டுட்டாங்களேன்னு அவங்க முறுமுறுத்திருக்கலாம் இல்லையா? நான் யோசிக்கிறேன், இவங்க தோல்ல தூக்கிட்டு போகும்போதே எதிர்பார்த்திருப்பாங்க, நம்மளை தூக்கிட்டு போறவன் கால் உடஞ்சி கீழே விழுந்து நம்மளை விட்டுருவான், இல்லை தூக்கிட்டு போக முடியாம பயம் இல்லை இல்லை ராஜாவே நான் கொண்டு போக மாட்டேன்னு சொல்லுவான் அப்படின்னலாம் எதிர்பார்த்திருப்பாங்க. ஆனால் அப்படி எதிர்பார்த்து நடந்திருந்தா கூட என்ன நடந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. தூக்கிட்டு போறவன் கால் உடஞ்சி அவன் கீழே போட்டாலும் இன்னொருத்தன் தூக்கிட்டு போவான் இல்லையா? ரிலே ரேஸ் மாதிரி அத்தனை பேருடைய கால் உடஞ்சாலும் தூக்கி கொண்டு போய் எப்படியோ நெருப்பில் போட்டிருப்பான். ஆண்டவர் வெயிட் பண்ணாரு, வா வா நெருப்புக்கு நெருங்கி கூட்டிட்டு வா, உள்ள தூக்கி போடு. நீ போட்டதுக்கு அப்புறம் உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா தூக்கிட்டு வந்தவனே என்ன ஆயிட்டான்? தூக்கிட்டு வந்தவனே அழிஞ்சு போயிட்டான். இப்போ அவன் அழிஞ்சு போனதை பார்த்துட்டு வேற எவனாச்சும் துணிஞ்சு போய் அக்கினிக்குள்ள இவங்களை கொல்லணும்னு நினைப்பானா? பிராக்டிக்கல் திங்கிங் யோசிச்சு பாருங்க. அக்கினிக்குள்ள போட்டாச்சு. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினிக்குள்ள சாகல, விடுதலையா உலாவிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க சத்துருக்களை என்ன யோசித்துருக்கணும்? டேய், எவனாச்சும் கத்தி எடுத்துட்டு போய் கொலை பண்ணுடா, நெருப்பா அவங்கள சேதப்படுத்தல, நம்ம போய் எப்படியோ குத்தி கொண்டுருவோன்னு நினைச்சிருப்பானா? நினைச்சிருக்க மாட்டானா? துணிஞ்சிருப்பானா? ஏன்? போனவெல்லாம் செத்துட்டான், நம்ம எதுக்கு வீணா போய் மாட்டிக்கணும்? வேண்டாம், நம்ம தூரத்திலே நின்று பார்ப்போம். அவர்கள் தேவன் அவர்களை அக்கினியிலும் தப்புவிக்க வல்லமை உள்ளவர் என்பதை உலகம் அறிந்து கொள்ளும். அல்லேலூயா. புரியுதா? எனவே நீங்க கடந்து வருகிற எல்லா ரிஃபைனிங் ஃபயர்ஸ்லையும் ஆண்டவருடைய பர்பஸ் இருக்கு அப்படின்றத மட்டும் மறந்துடாதீங்க. ஏசாயா 51ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஓகே, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்குதா? அவங்க தலையிலேயே ஏற்கனவே இருக்கு. உங்க தலையில கை வச்சு சொல்லுங்க, நித்திய மகிழ்ச்சி என் தலையில இருக்கு. அல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி என் தலையில இருக்கு. ஐ ஹாவ் எவர்லாஸ்டிங் ஜாய். இந்த சந்தோஷத்தை ஒருத்தராலையும் தொட முடியாது. துக்கமான சூழ்நிலைகளை கடந்து போறீங்களா? போராட்டமான சூழ்நிலைகளை கடந்து போறீங்களா? தலையில கை வச்சு சொல்லுங்க, நித்திய மகிழ்ச்சி என் தலையின் மேல் இருக்கிறது. அல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி என் தலையின் மேல் இருக்கிறது. இந்த நித்திய மகிழ்ச்சி எனக்குள்ள இருக்கிறதுனால நான் எங்க போனாலும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவேன். ஒருத்தரும் என் ஆவிய உடைத்து போட முடியாது.
முறிக்க முடியாது. எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் முறிக்க முடியாது. நான் எழுந்து நிமிர்ந்து நிற்பேன். ஹல்லேலூயா. எழுந்து நிமிர்ந்து நிற்பேன். காரணம் என்ன? கர்த்தருடைய நித்திய மகிழ்ச்சி என் தலை மேல இருக்கு, அதை வச்சிருக்கிறாரு. இந்த மகிழ்ச்சி சூழ்நிலைகளை சார்ந்த மகிழ்ச்சி அல்ல, இது கர்த்தருடைய கரத்திலிருந்து உண்டாகும் மகிழ்ச்சி. அவருடைய கரத்திலிருந்து வர்ற மகிழ்ச்சினால சூழ்நிலைகள் இந்த மகிழ்ச்சியை மாற்றவும் மாற்றாது, அழிக்கவும் அழிக்காது. சூழ்நிலைகளுக்கும் எனக்குள் இருக்கிற மகிழ்ச்சிக்கும் சம்பந்தம் இல்லை. இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. புரியுதா? மீதியானவர் கூட்டத்திற்கு ஆண்டவர் கொடுக்கும் மகிழ்ச்சி. எப்போ கொடுக்கும் மகிழ்ச்சி? அக்கினியின் வழியா கடந்து வராங்க, போராட்டத்தின் வழியா கடந்து வராங்க, எல்லாத்தின் வழியா கடந்து வராங்க, ஆனா மகிழ்ச்சியாத்தான் இருக்கிறாங்க. அவங்க ஸ்பிரிட்டை யாராலையும் என்ன செய்ய முடியல? பிரேக் பண்ண முடியல. விளங்கிச்சா அவங்களுக்கு? எத்தனை பேருக்கு இதனுடைய டெப்த்து புரிதோ தெரியாது. ஆனால் நீங்கள் புரிந்து கொண்டால் பாக்கியவான்கள். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். புரிந்து கொண்டால் பாக்கியவான்கள். உங்கள் வாழ்க்கை மறுரூபமாகும். நீங்கள் இனிமேல் என்ன செய்ய மாட்டீங்க? கலங்க மாட்டீங்க, தவிக்க மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க. போராட்டங்கள் வரத்தான் செய்யும், வராமல் இருக்குன்னு சொல்லவே இல்லை, வரும். பட் எல்லாவற்றின் மத்தியிலும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஒருவனும் உங்கள் ஆவியை முறிந்து போக செய்ய முடியாது. ஆவி முறிக்கப்பட்டுருச்சுன்னா ஜீவன் முடிஞ்சு போச்சு இல்லையா? ஆவியில் முறிவு ஏற்பட்டுருச்சுன்னா அவுட், பிசாஸ் க்ளோஸ் பண்ணிடுவான். அதனால் முறிவு வர்ற மாதிரி பிசாசு சூழ்நிலைகளை கொண்டாந்தான்னா தலையில் கை வச்சு சொல்லுங்கள், என் தலையின் மேல் நித்திய மகிழ்ச்சி இருக்குது. இப்பவும் இருக்குது, நித்தியத்திலும் இருக்கும், எப்பவும் இருக்கும். யாராலையும் அந்த மகிழ்ச்சியை திருட முடியாது. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4:17 வாசித்து முடிச்சிடலாம். 2 கொரிந்தியர் 4:17. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. எதிர்காலத்துல மட்டுமில்ல, அதாவது நம்ம சொல்றோம், அங்க சொல்லியிருக்கு லேசான உபத்திரவம் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. நித்தியம் என்ற வார்த்தை வந்தாலே நம்ம எல்லாருக்கும் என்ன யோசிக்கிறோம்? நித்தியத்தை சுதந்திரிக்கிறதுக்கு நாங்கள் செத்தாதான் நித்தியத்தை சுதந்திரிக்க முடியும். ரைட்? am I ரைட்? நம்மளுடைய எண்ணம் எப்படின்னா, நித்தியம் என்பது எனக்கு எப்போ ஆரம்பிக்குது? நான் மரித்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே போனாதான் நான் நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்கிறேன். நித்தியம் என்பது உங்களுக்கு எப்போ ஆரம்பிக்குது தெரியுமா? என்னைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்பொழுது அநித்தியமான நீங்கள் நித்தியமானவர்களாய் மாறுகிறீர்கள். ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? The day you accept the Lord Jesus as the Lord and Savior of your life, நீங்கள் என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையின் இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறீங்களோ அன்னைக்கிலிருந்து நீங்கள் யாரா மாறிட்டீங்க? அநித்தியமானவர்கள் அல்ல, இனி நித்தியமானவர்களாய் மாறிவிட்டீர்கள். இட்டர்னல் லைஃப், த பவர் ஆஃப் இட்டர்னல் லைஃப் ஹஸ் கம் இன்டு யூ. அப்போ யோசித்து பாருங்க, நித்திய கன மகிமை எங்க ஆரம்பிக்குது? மறுமையில மட்டுமில்ல, இம்மையிலும் அந்த மகிமை இருக்கிறது. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவா தம் சீஷர்கள்ட்ட சொல்றாரு. கேட்குறாங்க, ஆண்டவரே நாங்கள் எல்லாத்தையும் விட்டு உமக்கு பின்னே வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவர் என்ன சொல்றாரு? இம்மையிலும் மறுமையிலும், இங்கேயும் நான் ஆசீர்வதிப்பேன், இனி வரும் யுகத்திலையும் நான் ஆசீர்வதிப்பேன். என் மகிமை என்னைக்கு நீ எதையோ எனக்காக விட்டுட்டு வந்தியோ அன்னைக்குல இருந்து என் மகிமை உன்னை பொறுப்பேற்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள எதையும் விட்டவர்கள் குறைந்து போனதே இல்லை. நீங்க கர்த்தருக்காக கர்த்தருக்குள் ஏதோ ஒன்றை விட்டீர்கள் என்று சொன்னால் அதை பல மடங்காக பெருக்கி உங்களுக்காக அவர் திரும்ப கொடுப்பார். ஹல்லேலூயா. புரியுதா? தட்ஸ் காட்ஸ் பிரின்சிபல், ஒன் ஆஃப் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் காட். எதை இழந்தாலும், அவருக்காக இழந்தாலும், அவருடைய ராஜ்யத்து நிமித்தமாக இழந்தாலும் அதை பல மடங்காக பெருகச் செய்து சோதிக்கப்பட்ட பின்பு ஆஃப்டர் யூ ஹாவ் பின் டெஸ்டட் நிச்சயமா உங்க வாழ்க்கையில திரும்ப வரும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறார், நாங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்களாக நாங்கள் இருக்க போகிறோம், அழைப்புக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க போகிறோம். ஏன்னா அவர் எங்களை தாங்குகிறார், ஏந்துகிறார், சுமக்கிறார், தப்புவிக்கிறார், எங்களை களி கூறுதலினாலே நிரப்பி இருக்கிறார், நித்திய மகிழ்ச்சியை தலைமையில வச்சிருக்கிறாரு. நாங்கள் இனி எதற்கும் கலங்க போவதில்லை, அவரே எங்கள் பங்கு. ஹல்லேலூயா. எழுந்து நிற்போமா ஆண்டவருடைய சமூகத்தில்? இந்த நாளில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்களை தெரிந்தெடுத்தீர், நன்மையினாலே நிறைத்திருக்கிறீர். ஹல்லேலூயா. இன்றைக்கு எங்கள் பாரங்கள் கவலைகள் யாவற்றையும் உம்மீது வைத்து விடுகிறோம். நீர் எங்களை சுமக்கிறவர், நீர் எங்களை ஆதரிக்கிறவர் ஆக்கியால் நாங்கள் பாரங்கள் யாவற்றையும் உம்மீது வைத்து விடுகிறோம். கலக்கங்கள், தவிப்புகள், சஞ்சலங்கள், போராட்டங்கள், பயங்கள் எல்லாம் உம்மீது நாங்க வைக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Father. We worship you, Lord. We worship you, Jesus. Hallelujah. Rimalama sharabala duranama rabara shirabala badurana laba. ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய ஜனத்துக்குள் ஒரு களி கூறுதல் உண்டாகட்டும் ஆண்டவரே, ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும் அப்பா, ஒரு மகிழ்ச்சி உண்டாகட்டும் தகப்பனே. Hallelujah. ரிமலா சந்தரரபா ஷீரபல badurana லபரபா. கர்த்தர் துக்கத்தின் ஆவியை, ஹல்லேலூயா, துக்கத்தின் ஆடையை களைந்து போட்டீர் என்று சொல்லி ஹல்லேலூயா நாங்க விசுவாசிக்கிறோம் ராஜா. அவருடைய வாய் நகைப்பினாலும் ஹல்லேலூயா, thank you Jesus, உம்மை துதிக்கிற துதியினாலும் நிறைந்திருக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்மீது வைக்கிற அந்த அசையாத ஒரு நம்பிக்கை, the trust that we have in God, the unshakable trust that we have in God, Father, let it lead us into the fullness of all that you have for us. எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற சகல நிறைவுகளுக்குள்ளும் அது எங்களை நடத்தி செல்லட்டும் என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் ஒருபோதும் தடைப்படாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நித்திய மகிழ்ச்சியை எங்களுக்காக வைத்திருக்கிறீர். உம்முடைய மகிழ்ச்சியிலே நாங்கள் மகிழ்ச்சி காண்கிறோம். வாழ்க்கையின் சகல காரியங்களையும் வெற்றியாய் நிலைநிறுத்துகிற தேவனே உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே, ஆமென். சியோன் விசுவாச தேவாலயத்தில் வழங்கிய மற்ற தேவ செய்திகளை பார்க்க விரும்பினால் யூடியூபில் ZFT சர்ச் என டைப் செய்து உங்களுக்கான தேவ செய்திகளை கண்டு கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தினால் உங்களுக்கான தேவ வார்த்தைகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இந்நிகழ்ச்சி மூலம் மற்றவர்களும் பயன்பெற ஷேர் செய்யவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.